இன்று முத்துலிங்கம் விருதினை பெறக்கூடிய விருதாளர் திரு என் கல்யாண்ராமன் அவர்கள் ஐயா அவர்களை குறித்து வாழ்த்துரை வழங்க முதலில் வர இருப்பவர் திரு அழகரசன் அவர்கள். இவர் பல்வேறு ஆய்வு படைப்புகளுக்கு சொந்தக்காரர். தனித்துவமான பல மொழிபெயர்ப்புகளின் வழியே தனது ஆளுமையை வெளிக்காட்டியவர் திரு அழகரசன் ஐயா அவர்களை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அழைப்புக்கு நன்றி. என்னை பேராசிரியர் போடாமல் மொழிபெயர்ப்பாளர் போட்டதை ரொம்ப பெருமைப்படுத்ததான் நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமாக நன்றி. அதாவது நம்ம எழுத்தாளர்களை பற்றி, எழுத்தாளருடைய ஆளுமை, எழுத்தினுடைய ஆளுமை பற்றி தொடர்ந்து எவ்வளவோ பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் மொழிபெயர்ப்பை பற்றி நம்மளுக்கு பொது புத்தியில் என்ன ஒரு புரிதல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். பல்கலைக்கழகத்தில் வகுப்பெடுத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்தார், சல்யூட் அடித்தார். சல்யூட்லேயே தெரியாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றாரு. என்னன்னு கேட்டேன். நான் சிபிசிஐடிலேருந்து வரேன். நான் கமிஷனர் அனுப்பிச்சார். ஒரு மெட்டீரியல் ஒன்று அவசரமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணோம், கோர்ட்டில் சப்மிட் பண்ணோம். அது ஒரு வாக்குமூலம். சரி பண்ணலான்னு நான் நினச்சேன். ஒரு 5-6 பக்கம் இருக்கும்னு நினச்சேன். நான் எவ்வளோ பக்கம்னு கேட்டேன். ஒரு 300 பக்கம் இருக்கும் அப்படின்னாரு. எப்போ வேணும்னு கேட்டேன். அடுத்த வாரம் வேணுங்க அப்படின்னாரு. சரி எவ்வளோ, சரி வேறு யாராவது நம்ம மாணவர்களை பயன்படுத்தி நம்ம பண்ணலாங்கிறதுக்காக சரி எவ்வளோ கொடுப்பீங்க? இல்லை கவர்மெண்ட் அசைன்மெண்ட் சார், இதுக்கு பேமெண்ட்லாம் இல்லை சார். இது அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால அப்படின்னு நான் சொல்லலை. பொதுவாகவே மொழிபெயர்ப்பு அப்படின்னாக்கா எல்லாருக்கும் என்னன்னாக்கா இந்த பக்கம் இன்புட் கொடுத்தா அந்த பக்கம் அவுட்புட் வருதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் மொழியாக்கம் தானே, உங்களுக்கு ஏங்க இவ்வளோ நாள் ஆகுது, கொடுத்தா நீங்கள் 2 நாளில் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு எப்போவுமே அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் எல்லோரும் அணுகிறாங்க. இந்த எண்ணம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதிப்பு உலகத்தில் பதிப்பு வரலாறுலேயே இது வியாபித்து இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20ஆம் நூற்றாண்டு இடை வரைக்கும் பெரும்பாலும் நாம் படித்த முக்கியமாக ப்ராக்ரஸ் பப்ளிஷரில் வந்த டோஸ்டோவ்ஸ்கியினுடைய நாவல்கள், டால்ஸ்டாய் நாவல்கள்லாம் யார் மொழியாக்கம் பண்ணாங்கன்னே தெரியாது. நீங்கள் அதுவும் ரஷ்யன் கிளாசிக்ஸ்லாம் ரொம்ப வால்யூம்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு சின்ன நாவலே 450 பக்கம் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 800-1000 பக்கம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு வருடமே ஆயிடும். பட் அதை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதாவது நம்ம பலகாலம் காஃப்கா இங்கிலீஷ் எழுதுனான்னு நினச்சிக்கிற அளவுக்கு டோஸ்டோவ்ஸ்கி, டால்ஸ்டாய் இவங்கெல்லாம் இங்கிலீஷில் எழுதுனாங்க. செர்வான்டிஸ் இங்கிலீஷில் எழுதுனான்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ அவங்களாம் ஸ்பானிஷில் எழுதி இங்கிலீஷில் மொழியாக்கம் பண்ணியிருக்கு, ஜெர்மனில் எழுதி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு. அதாவது உங்களுக்கு இலக்கிய உலகத்தில் தெரியும். மற்றபடி பொதுவான வாசகர்கள் யாருக்கும் உங்களுக்கு அது வேறு மொழியிலிருந்து மொழியாக்கம் பண்ணதுன்னே தெரியாது. அப்புறம் இதனுடைய ஒரு சின்ன மாற்றமாக என்னாச்சு, புக்கினுடைய பின்பக்கம் அந்த ப்ரைஸுக்கு பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டட் பைன்னு போடுவாங்க. அது ஒரு சின்ன ஒரு டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சூழலில் ஒரு முக்கியமான மொழிபெயர்ப்பாளர் வந்தாங்க. அவங்க லண்டன் பேஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் கார்னெட்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க ஒரு 70 ரஷ்யன் கிளாசிக்ஸை ரஷ்யன் மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு முக்கியமானதுனாக்கா உங்களுக்கு கவரில் விளம்பரம் பண்ணும்போதே இது கான்ஸ்டன்ட் கார்னெட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி விற்கிற அளவுக்கு வந்தது. அப்போ இது என்னென்னா அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னால் வந்த மொழியாக்கங்கள் மொழிபெயர்ப்பாளர் பெயரோடு வந்தது. ஸோ அதனால் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்ததுங்கிறது ஒரு பெரிய வரலாறு, பெரிய போராட்டத்துக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஒருத்தர் அது உங்களுடைய படைப்பினால், அவங்களுடைய மொழியாக்கத்தினால அந்த மொழியாக்கம் எந்த அளவுக்கு விற்கிது
அப்போ அந்த மார்க்கெட் கொடுக்குற அழுத்தத்தினால உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைத்தது. அப்போது இந்த சூழலில் நம்மளுக்கு மொழியாக்கம் பாடத்திட்டத்தில் ஏற்கனவே இருக்குது. நான் ஒரு ஆசிரியருங்கிறதுனால சொல்கிறேன், நான் 10ஆம் கிளாஸ்லேயே நம்மளுக்கு இருக்குது. தமிழ் பாடத்தில் வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழியாக்கம் பண்ணுறது இருக்குது. ஸோ அதனால் மொழியாக்கம் உங்களுக்கு அறிமுகமாக இருக்குது. இருந்தாலும் வந்து ஆங்கிலத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் பற்றிய ஆய்வுகள், மொழியாக்கம் பற்றிய ஆய்வுகள், மொழியாக்கம் இதெல்லாம் கலந்து ஒரு பாடத்திட்டத்தில் வந்தது பார்த்திங்கன்னா 97, 98க்கு அப்புறமேட்டு தான் வந்தது. ஸோ அப்போது என்ன நடந்தது உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 91 முக்கியமான ஒரு காலகட்டம், ஒரு உலக வரலாறுலேயே அதுக்கு வந்து மொழியாக்கத்துக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தினது. 91 சோவியத் யூனியன் துண்டாக சதுரி உடைஞ்சது ஒரே நாளில் பிரசிடென்ட் கோர்பச்சேவ் இருக்கிறாரு. போரிஸ் எல்ட்சின் வந்து எல்லாரும் முன்னாடியும் அவரை வந்து அவமானப்படுத்தி கீழே இறக்குறாரு. மறுநாள் போரிஸ் எல்ட்சின், கடைசியில் போரிஸ் எல்ட்சினுக்கும் பின்னாடி அந்த ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ என்னென்னா அவங்க ரஷ்யா ஏன் இப்படி உடைஞ்சது அப்படின்னா, அது வந்து பல மொழி பல கலாச்சாரங்கள் எல்லாம் இணைந்து இருக்கிற ஒரு யூனியனாக இருந்ததுனால அது ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி இருந்துருச்சு. என்னென்னா கார்பச்சேவ் வந்து அமெரிக்கா பக்கம் கொஞ்சம் நகர ஆரம்பித்தார். ஸோ இந்த வளர்ச்சி பாதையில் உங்களுக்கு லண்டனில் யூஎஸ்லேருந்து வந்த மேற்கத்திய ஊடகங்கள் வந்து அப்போ எழுதுனாங்க, தீர்மானம் எழுதுனாங்க, அடுத்தது சிலை போகிறது இந்தியா அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியாவும் அதே மாதிரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குது, பல மொழிகள் பல பண்பாடுகள் இணைந்ததாக இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக இது உடைஞ்சிரும். ஏன்னா அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து குளோபலைசேஷனும் வருது, உலகமயமாதல் வருது. அப்போ சந்தை கலாச்சாரம் ரொம்ப பிரபலமாகுது. அப்போது அந்த சூழலில் ரொம்ப ஈஸியாக இந்தியா உடைஞ்சிரும்னு சொன்னாங்க. அப்போது இந்தியா வந்து இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த மொழியாக்கத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அப்போ இந்த இந்தியா செதஞ்சிரும்னு உங்களுக்கு விடுதலை ஆன காலகட்டத்திலேயே ஒரு பயம் இருந்தது. ஏன்னாக்கா ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் வந்து தனித்தமிழ், தனி தெலுங்கானா, உல்ஃபா, அந்த மாதிரி காஷ்மீர், அங்கங்கே பிராந்திய உரிமைகளை கோரி நிறைய பேர் போராடிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய இலக்கியங்கள்லேயும் அது வந்து பதிவாகியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் சாகித்ய அகாடமிங்கிறத 56 வந்து நேரு கொண்டு வந்தார். அது அப்போ சாகித்ய அகாடமி மட்டும் கொண்டு வராமல் கூடவே வந்து சிப்மர் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஸோ அதனால் சயின்ஸு, டெக்னாலஜி, லிட்ரேச்சர் எல்லாத்துலேயும் வந்து ஒரு இந்தியாவை ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு அது கொண்டு வந்தாங்க. அப்போது அந்த சூழலில் நம்மளுக்கு வந்து பள்ளி பருவத்திலேயே கட்டுரைகள் எழுதியிருப்போம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு நேருனுடைய ஒரு லாங் டேர்ம் விஷனாக இருந்தது. பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து திருப்பியும் தேய்மானம் ஆகி பிராந்திய குரல்கள் இன்னும் வலுமையாக வர ஆரம்பித்தது. அதை கொடுக்கறதுக்காக திருப்பி எமர்ஜென்சி வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி 80 வந்து திருப்பி 80கள் இறுதியில் பிராந்திய குரல்கள் திருப்பி. ஸோ அதனால் என்னென்னா இந்த பிராந்திய மொழி அதனுடைய குரல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கும். இந்திய ஒரு இறையாண்மையும் வந்து கூடவே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுக்குமான ஒரு உறவு வந்து இது வந்து ஒரு சில இடங்கள் சில தருணங்களில் டென்ஷனாக இருக்கும், போராட்டங்களாக இருக்கும், சில தருணங்களில் ஒரு இணைவாக இருக்கும். ஸோ இந்த சூழலில் 90களில் வந்து குளோபலைசேஷன் வந்த பிற்பாடு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பப்ளிஷர்ஸ் நிறையா, லிட்டில் பப்ளிஷர்ஸ் நிறைய பேர் மொழியாக்கம் பக்கம் திரும்பினாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறையா துளிக்கா, காளி, கதா தான் ரொம்ப முக்கியமான ரோல். இப்போது உங்களுக்கு வந்து பிரேம்சந்துங்கிற ஒரு பெரிய ஆளுமை, புதுமைப்பித்தன்கிற ஆளுமை இந்தியா ஃபுல்லாக தெரியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா மெயினாக இதுக்கான நிதி நல்கையெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்தது தான். நிறையா இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங், இது என்ஜிஓ சப்போர்ட்டில் வந்து நிறைய நடந்தது. அதனால் இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்ட குணமும் இருக்குது, போராளிகள் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அப்போது மொழியாக்கம் பண்ணுறதே வந்து ஒரு ஆக்டிவிசமாக இருந்த ஒரு காலகட்டம் 90களுடைய இறுதி. ஸோ அந்த தருணங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமியும் மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு 90கள் இறுதியில் வந்து டிரான்ஸ்லேஷன் அதில் மெயினாக என்ன முக்கியம்னாக்க
சாய்ஸ், தேர்வு, யாரை மொழிபெயர்க்கிறோம் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமியில் மொழிபெயர்க்கப்பட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து தேசியத்தை வந்து முன்னிலைப்படுத்துறதா, ஏன்னா ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் அதை கொண்டு வந்தாங்க. அதனால் அந்த மாதிரி இல்லை, சில கதைகளில் வந்து காந்தி நேரடியாக ஒரு பாத்திரமாகவே வருவார், அந்த மாதிரி ஒரு நோக்கம் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து 90களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து இஷ்யூ பேஸ்டாக, அது மைனாரிட்டி இஷ்யூ, இல்லை ஒரு விமென் இஷ்யூ, இல்லை தலித் இஷ்யூ, அப்புறம் லேபர் ரைட்ஸ், இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி தொடர்ந்து நிறையா எல்லாம் வந்து இஷ்யூ பேஸ்டாக வந்தது. அப்போது உங்களுக்கு வந்து யூஜிசியிலேருந்தும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் பாடத்திட்டத்தில் வரணும்னு பள்ளி 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து பாடத்திட்டத்துக்கு வருது. ஸோ அதில் வந்து இது எல்லாமே சாதி பிரச்சனை, உங்களுக்கு மத பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வந்து ஸ்கூல் லெவல்லேருந்து எல்லாத்துலேயும் வருது. அதனுடைய ஒரு அங்கமாக உங்களுக்கு மொழியாக்கம் பாடத்திட்டத்துக்கு வருது. ஒரு MA லெவலில் ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஆசிரியர்களாக மொழியாக்கத்தை எப்படி வந்து போய் வகுப்பில் வந்து விவாதிக்கிறது, அதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாப்பசான் ஸ்டோரியை எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒரு சாமர்செட் மாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஷேக்ஸ்பியர் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம், அதே மாதிரியே போய் புதுமை பித்தனை டிஸ்கஸ் பண்ணுறோம் கிளாஸில். அப்போது அதே மாதிரியே மாஸ்தி வெங்கடேச ஐயங்கார், ஓவி விஜயன், அப்போ எங்கேயும் தப்பு நடக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய உள்ளுணர்வு. அப்போ இப்படி நம்ம டிரான்ஸ்லேட்டட் ஸ்டோரிஸை வந்து வெறும் ஸ்டோரிஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான். அப்போது முக்கியமாக எங்கள் மனசில் வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டது வந்து இந்த எதுக்காக இது பாடத்திட்டத்துக்கு வருது அப்படின்னாக்கா, ஒரு மாணவர்களுக்கு மொழியாக்கம் பற்றிய ஒரு உற்சாகம் வரணும். மொழிபெயர்ப்பாளர்கள் நம்மளுக்கு வேணும் நிறையா. அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்மளுக்கு மொழியாக்கம் பற்றி நம்ம வந்து விவாதிக்கணும். அப்போ மொழியாக்கம் பற்றி விவாதிக்கிறதுனா அதுக்காக போய் நம்ம தேடணும்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குற்றம் குறைகள் பேசுகிறது மட்டும்தான் மொழியாக்கம் பற்றி நம்மளுக்கு பாடத்திட்டத்தில் கிடைக்கிறது. அப்படி இல்லைனாக்கா இந்த மொழியாக்கம் பண்ணும்போது நான் எவ்வளோ சிரமப்பட்டேங்கிறது தான், ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான். இது ரெண்டும் நம்ம வந்து கொண்டு போனோம்னாக்கா மாணவர்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து அது வந்து பயன் தரப்படாது. எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் இனிமேல் நான் இந்த மொழியாக்கம் பக்கமே ஒரு ஓடிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த சூழலை மாற்றணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து மொழியாக்கம் பற்றி விவாதிக்கிறோம். இப்போ மொழியாக்கம் மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பாளர்களையும் நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் வந்து எங்களுக்கு கல்யாணம் சார் வந்து எங்கள் துறைக்கு வந்தார், எங்கள் மாணவர்களோட டிஸ்கஸ் பண்ணார். அப்போ அந்த ஃபோட்டோ வந்து விஜயா பதிப்பகம் மெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எங்கள் மாணவர்கள்லாம் வந்து கொண்டாடின ஒரு மொழிபெயர்ப்பாளராக கல்யாணராமன் சார். இப்போது இதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய கதையை சொல்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் கல்யாணராமன் சாருக்கு விருது கொடுக்குறதுல வந்து நான் எதையோ வரலாறு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்கன்னு நான். அப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா பசங்க அந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டி பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அது சாருக்கு அனுப்பிச்சனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அனுப்பலை. நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், விஜயாபதி இப்போ மெயிலில் இருக்குது. அப்போது அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு கல்யாணராமன் சார் பக்கத்தில் இருந்த ஒரு 12-15 மாணவர்களில் இன்றைக்கி 3 பேர் டிரான்ஸ்லேட்டராக இருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுடைய வருகை, உங்களுடைய இன்ஸ்பிரேஷனால் உருவான அந்த ஒரு தாக்கம் தான். அப்போது இந்த 3 மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த ஒரு மாணவ கூட்டத்தில் வந்து இருந்திருக்காங்கன்னா அதில் 2 பேர் வந்து ஃப்ரண்ட் லைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, வேறு லீடிங் பப்ளிஷர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில். ஸோ அப்போ வந்து என்னென்னா இந்த உற்சாகத்தை கொடுக்கணும். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் மொழியாக்கத்தை பற்றி பேசுகிறீங்களோ பேச 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 அதனுடைய கஷ்டங்களை தான் பேச வேண்டியிருக்கும். அதனால் அது வந்து மாணவர்களுக்கு பெரிய ஒரு உந்துதலாக இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதாவது எழுத்தாளர்களுக்கு வந்து என்னுடைய எழுத்து அது நான் அந்த எழுத்து மூலியமாக நான் என்ன உலகத்தை பற்றிய ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறேன், என்ன மாதிரி பார்வையை முன்வைக்கிறேங்கிற மாதிரி இருக்கும். பட் மொழிபெயர்ப்பாளருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வேறு கருத்து இருக்கும். ஆனால் நான் மொழிபெயர்க்க
வந்து வேற ஒருத்தருடைய ஒரு எழுத்து. அவருடைய கண்ணோட்டம் வேறையாக இருக்கும். அவருடைய பார்வையை வந்து ஒரு மதம் பற்றியோ பாலினத்தை பற்றியோ இருக்கிறதெல்லாம் வந்து சுத்தமாக மாறி இருக்கும். அது எனக்கு வந்து உடன்பாடே இருக்காது. ஆனால் இது எதுவும் வந்து கலக்காமல் தன்னுடைய பார்வை தன்னை அழித்து கொண்டு வேறு ஒருவருடைய எழுத்துக்காக வாழறது தான் ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய செயல். ஸோ அந்த விதத்தில் வந்து கல்யாணராமன் வந்து மிக சிறந்த எழுத்தாளராக எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ வந்து சுசித்ரா சொன்னாங்க, நீங்கள்லாம் எங்களுக்கு மென்டர் சார் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மென்டராக எப்படி இருக்க முடியுதுன்னா, எந்த அளவுக்கு வந்து தன்னை வந்து புறந்தள்ளி நம்ம வேற ஒருத்தருடைய ஒர்க் பண்ணுறோம். அப்போ வேற ஒருத்தர் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சகாயம் பண்ணுற மாதிரி கிடையாது. இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ராஜேந்திரன் சார் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு சகாயம் பண்ணுற மாதிரி கிடையாது. அதாவது முக்கியமாக வந்து அவரை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறது, அவருடைய கண்ணோட்டத்தை நம்ம எப்படி போய் அடையிறது, அந்த மாதிரி முயற்சியாக தான் அந்த மொழியாக்கமே இருக்குது. அப்போது இந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மொழிபெயர்ப்பாளருக்குன்னு ஒரு நடை இருக்கா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு ஒரு நடை இருக்கலாம், ஒரு எழுத்தாளர் புதுப்பித்தனுக்கு ஒரு நடை இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு அசோகமித்திரன் ஒரு நடை இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பாளருக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு நடை இருக்கலாமான்னா இருக்கும். ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளருக்கும் ஒரு நடை இருக்கும். ஆனால் அந்த நடை வந்து பார்த்த உடனே வந்து எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வெவ்வேறு பலவிதமான எழுத்தாளர்களை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது பெரிய இடர்பாடாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணராமன் சார் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் ரைட்டர்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதாவது பெண்ணிய எழுத்துக்கள், அப்புறம் தலித் எழுத்துக்கள், அப்புறம் உங்களுக்கு வந்து சீரியஸான நவீன இலக்கியவாதிகளுடைய எழுத்துக்கள், இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்குது. அப்போது இந்த ரேஞ்சில் வந்து அந்தந்த எழுத்துக்களுக்கு அந்தந்த சூழல் அந்தந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி இவருடைய ஸ்டைலும் மாறி இருக்கு. அப்போது இது வந்து என்னென்னா, இது இங்கிலீஷை வந்து என்ன பண்ணுது, அதாவது ஆங்கில உலகத்துக்கு கொண்டு போகிறோங்கிறது ஒன்று. அப்போ இதனால் வந்து ஆங்கில மொழியும் இதனால் வந்து ஓரளவுக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய இந்த சேஞ்சை நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சில சென்டென்சஸ் வந்து கிராமட்டிக்கலி பர்ஃபெக்டாக இருக்காது, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சில சொற்பிரயோகங்கள் தொடர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சொல்லப்போனால் இங்கிலீஷ் இருக்கும். இதை வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர் பார்த்தாங்கன்னா என்னங்க இங்கிலீஷ் மாதிரியா இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஹோல் சென்டென்ஸ் பேராகிராஃபில் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வரும்போது அந்த வாசகர்கள் அதை வந்து யோசிக்கணும், ஏன் இது மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த மண் சார்ந்த ஒரு பண்பாடை வந்து பிடிக்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷை வந்து அந்த ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ்லேருந்து இறங்கி வந்து இதை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு சிறிய உரையோடு நான் சில சாம்பிள் நான் உங்களுக்கு வந்து வாசித்து காமிக்கலான்னு பார்க்குறேன். இது என்.டி. ராஜ்குமாரோடைய கவிதை. இந்த கவிதை, இந்த ஓலைச்சுவடையை நாம் அல்லாத மற்றவர்கள் படிக்க நேரிடுமானால் தலை சுற்றும், நெஞ்சு படபடக்கும், வெப்புராளம் வந்து கண்மயக்கும், மூளை கலங்கும், தான் படித்ததெல்லாம் வலுவற்று போகும் என்று இப்போது என் எழுத்துக்களில் நான் வாதைகளை ஏவி விட்டிருக்கிறேன். இது ஒரு கவிதை. இது ஒரு டிரான்ஸ்லேஷன். ஃபஸ்ட்டு, இஃப் எனிஒன் நாட் அவர் ஓன் கைண்ட் happens to read this manuscript, heads will roll, hearts will burst, brains will curdle, all that has been learned will be lost. Now, I have placed curses on my own words. இதையே இன்னொரு டிரான்ஸ்லேஷன். When readers of communities other than my own read these palmly manuscripts of mine, they will feel giddy, experience acute palpitation and intense, painful soreness in the eyes. And what is more, they will unlearn everything. I now invoke in my writing to accomplish these deeds. முதல்ல வாசித்தது பார்த்திங்கன்னா அனுஷியா ராமசாமி. அவங்க வந்து ஒரு புலம்பெயர் தமிழர், யூஎஸ்ல இருந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த மொழிபெயர்ப்பு வந்து என்னுடைய மொழிபெயர்ப்பு. இது வந்து வன்மம்
நூலுக்கு முன்னுரையில் நான் பண்ணியிருக்கேன். மூணாவது இது வந்து கல்யாணராமன் சாருடைய டிரான்ஸ்லேஷன். இஃப் எனி ஒன் அதர் தேன் அவர் ஓன் பீப்புள், அதில் என்ன இருக்கு, ரீடர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் ஆஃப் அதர் ஓன், இஃப் எனி ஒன் அதர் தேன் அவர் ஓன் பீப்புள் should happen to read this palmly manuscript, they will feel giddy, their hearts will pound, and the head within and the heat within will dim their sight, addle their brains, and enfeeble all their learning. So have I now in my writings set evil spirits to cause these afflictions. இதை வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுப்பேன். நீங்கள் இந்த மொழியாக்கம் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த இடங்கள் பிடிச்சிருக்கு. அப்போது மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களாக தொடர்ந்து கல்யாணராமன் சார் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த மொழி வாசிக்கிறேன். நான் பேர் சொல்ல மாட்டேன். கடைசியில் வகுப்பு முடிஞ்சவொன்னு சொல்லுவேன், அந்த 2வது மொழியாக என்னது அப்படின்னாக்க, அப்புறம் ஐயோ சார் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு அவங்களுக்கு. அடுத்து ஒரு வெக்கையினுடைய பூமணி, அதாவது பூமணியோட வெக்கை, அதை வந்து ஹீட் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பேசேஜ், இந்த ஃபர்ஸ்ட் பிகினிங் மட்டும் நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். சிதம்பரம் நினைத்தது அப்படி இல்லை. வலது கையை மட்டும் துண்டிக்க திட்டமிட்டிருந்தான். அறிவாளை அந்த வசத்துக்கு பிடித்ததுதான் கொஞ்சம் முன்னால் தள்ளி விழுந்து விட்டது. கையை தெரித்து அறிவால் நுனி விழாவில் பாய்ந்து சென்றது. பையை கவ்வியபடி காலடியில் விழுந்த கையை எத்திவிட்டு அருவாளை பிடுங்கி ஓடிய போது கசாப்பு கடை ஆட்டுக்குரல் போல் அலறி அடங்கியதை கேட்டான். இவ்வளவுக்கும் தெரு லைட்டுகள் அணைத்திருந்த ஆச்சரியத்தில் மெயின் ரோடில் ஓடியவன் யாரும் பின்தொடர்கிறார்களா என திரும்ப பார்த்தான். கடை வீதியில் மெழுகுவர்த்திகள் மின்னின. இருளில் 2 பேர் சத்தமின்றி ஓடி வரும் அருவம் தெரிந்தது. அவர்களுக்கு பின்னால் ஒரு பஸ் முக்கு திரும்பி இருந்தது. அது வெளிச்சம் காட்டியது பின்தொடரும் உருவங்களை துல்லியப்படுத்திக் கொண்டான். கல்யாணம் சாருடைய மொழியாகும். சிதம்பரம் had only planned to hack off the man's right arm. He was aiming for the shoulder, but instead the sickle had sliced through. A wonderful expression. It has sliced through the upper arm, its sharp tip entering the ribs. The severed arm had dropped near his feet. He kicked it away, grabbed the sickle, and fled. As he ran, he heard the man scream, raise and fade like the final cry of a goat in a butcher's yard. Luckily, the street lights had been off the whole time. As he sprinkled down the darkened main road, lit only by hand candles flickering in the shops, he turned back to see if anyone was following him. He could sense a couple of men running towards him. இன்னும் ஒன்று அது நிறைய போகும். அது எழுதி வச்சிருக்க 10 பக்கம். அதாவது தேவி பாரதியினுடைய கதைகள் கல்யாணராமன் மொழியாக்கத்தில் வந்து என்னவா ஆயிருக்கு. அதுக்கு உதாரணமாக நான் 2 கதை எடுத்துறேன். ஒன்று வந்து பிறகு இரவு, அது ரொம்ப லென்த்தியாக போகும், வேண்டாம். இது பலிங்கிற ஒரு கதை. பலிங்கிற கதையில் ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்தவர் சேர்ந்தவன், அவன் வந்து ஒரு விபச்சார விடுதிக்கு போகிறான். அங்கே போய் அவன் வந்து அவனுடைய அதாவது ஃபுல் ட்ரங்க் மட்டும் இல்லாமல் அவனுடைய பழைய, அதாவது அவன் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பழி தீர்க்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு பிராம பெண்ணை வந்து வன்புணர்வு கொள்ளலாம். ஸோ இதை வந்து இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு தீமை வந்து ரைட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு தெய்வ பாரதி. அதை வந்து என்னென்னா ஒரு கதை சொல்லியை அறிமுகப்படுத்தி அதில் வந்து கதை சொல்லியிருக்காங்க. கதை சொல்லியை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி ரைட்டரும் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கதை இருக்குது, கதை சொல்லியிருக்காங்க, கதை சொல்லியே பாத்திரமாக இருக்காங்க. அது இல்லாமல் இந்த கதை சொல்லிக்கு மேலே எழுத்தாளரும் கமெண்ட் பண்ணுறாரு. இந்த 3 அடுக்கில் வந்து அந்த கதை அமைஞ்சிருக்கு.
ஸோ அதை வந்து மொழியாக்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறது தான். அவள் மிகவும் பயந்து போனவளைப் போல தென்பட்டாள். முகம் கலங்கி இருந்தது. ஒரு பூனைக்குட்டியைப் போல் சோரோடு பதுங்கி மக்கிய வியர்வை நெடி வீசும் அந்த அறையை மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். She looked extremely frightened and perturbed. Huddling close to the wall like a kitten, she glanced fearfully around the room. The air was thick with the stale smell of sweat. அனுபவப்பட்டவர்களாக இருந்தால் இது போன்ற சந்தர்ப்பங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பார்கள். அனுபவப்பட்ட வாசகர்கள் தான் பொய் சொல்லவில்லை என்பதையும் உணர்ந்திருப்பார்கள் என்கிறார் கதை சொல்பவர். Experienced sex workers would know how to conduct themselves in such situations. Experienced readers would know that I am not lying, says the narrator. இப்போது இந்த கதையை வந்து நான் எதுக்காக உங்களுக்கு தேர்ந்து வாசிக்கிறேன்னா, இது 90களில் வந்து ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பினது. அதாவது உங்களுக்கு வந்து தலித் எழுச்சி நடந்த சூழலில் இந்த கதை வந்தது. அப்போ வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு பெண் மேலே வந்து இவ்வளோ வன்முறையை செலுத்துறதை வந்து எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் உரிமை, ஒரு தலித் அவங்களுடைய ஒடுக்கம், இது வந்து நேர் எதிராக வைக்கிற மாதிரி இருக்குது இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோதமன் ரொம்ப தீவிரமாக அதை காட்டாமல் விமர்சிச்சிருந்தாரு. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கல்யாணம், அதாவது டிரான்ஸ்லேஷன், நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்க இதை போர்கே சொல்லுவார். டிரான்ஸ்லேஷன், அதாவது சோர்ஸ் இஸ் டிஸ்லாயல் டு த டிரான்ஸ்லேஷன். நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்லேஷன் தான் டிஸ்லாயல் சொல்லுவோம் நம்ம. ஆனால் போர்கே வந்து சம்டைம்ஸ் சோர்ஸ் டெக்ஸ்ட் டிஸ்லாயல் அப்படின்னா சோர்ஸ் டெக்ஸ்டில் வந்து இல்லாத சில அம்சங்களையும் டிரான்ஸ்லேட்டர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து என்னென்னா, இந்த விவாத பொருளான இந்த கதையை வந்து உங்களுக்கு வந்து அந்த கதை சொல்லி இந்த 3 அடுக்கு கதையை வந்து அவ்வளோ பிரமாதமாக அதை வந்து கொண்டு வந்திருக்கார் கல்யாணராமன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்வு வந்து உங்களுக்கு இருக்காது. தமிழில் படிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற எதிர்வு உங்களுக்கு ஆங்கிலத்தில் படிக்கும் போது இருக்காது. இது ரெண்டும் வந்து ஒரு பேலன்ஸ் ஆகிருக்கும். அந்த பெண்ணினுடைய அவலமும் அதில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கும். அதுக்காக இன்னும் ஒரு பேசேஜ் படிக்கிறேன். இப்போதும் கூட அவனுக்கு அவள் மீது பச்சாத்தாபம் எதுவும் ஏற்பட்டு விடவில்லை. பலவந்தப்படுத்தாமல் அவளை இணங்க செய்வதை குறித்து யோசிக்க பொறுப்பட்டான். குறைந்தபட்சம் கதை சொல்லும்போது இப்படி கடுதினார் என்று சொல்லலாம். Translation. Even now he felt no pity for her. He tried to think of ways to make her yield without forcing her. At least the narrator thinks so. ஆனால் இதற்கு மேல் சொல்ல மறுத்து விடுகிறார் அந்த கதை சொல்பவர். அதாவது கதையின் முடிவு எப்படி இருக்கும் என யூகிக்க சொல்கிறார், அல்லது எந்த மாதிரியான முடிவை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். The narrator stops there. Well, he wants the reader to guess how the story will end, or what kind of end would you like, he asks of the reader. இப்போது உங்களுக்கு வந்து ஆங்கில வாசகர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ரீடர் ஒரு பாத்திரமாக கதையில் வர்றது, கதை சொல்லி ஒரு பாத்திரமாக வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய பாரம்பரியம். அது உங்களுக்கு ஒரு 16ஆம் நூற்றாண்டில் வந்த டான் குயிசாட் கதையிலிருந்து டோஸ்டோவ்ஸ்கி கதை, அதுக்கப்புறம் உங்களுக்கு டேனியல் டிஃபோலேருந்து தொடர்ந்து ரீடர்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி ரீடர் வந்து ஒரு பாத்திரமாக, கதை சொல்லியும் வந்து உள்ளார ஒரு பாத்திரமாக வர்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய மரபு இருக்குது. அதனால் இதை வந்து இங்கிலீஷில் வந்து வாசிக்கிறப்ப அந்த மாதிரி எதிர்வு வந்து வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு நுணுக்கமாக மொழியாக்கம் பண்ணியிருக்கார். அந்த விதத்தில் வந்து இந்த சாம்பிள்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு படித்து காமிச்சேனாக்க, இதை நீங்கள் வந்து இதை படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இங்கிலீஷ் நாவலில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் வந்து இங்கிலீஷை வந்து கீழே இறக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆங்கிலத்தை நம்மளுடைய தேவைக்காக அதனுடைய மொழி அமைப்பு, வாக்கிய அமைப்பு எல்லாத்தையும் வந்து மாற்றி அதை நம்மளுடைய பண்பாட்டை வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கான ஒரு பெரிய எத்தனமாக இருக்குது. அந்த விதத்தில் கல்யாணராமன் சாருடைய மொழியாக்கங்கள் வந்து தமிழ் பண்பாடை வெளியில் கொண்டு போனது மட்டும் இல்லாமல் ஆங்கில மொழியை வந்து அந்த மமதையை குறைச்சதுக்கும் ஒரு முக்கியமான பங்காற்று இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன்.